ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பயங்கரமாக ஏறுது, கிடுக்கிடுன்னு ஏறுது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் இப்போ பார்த்தா $1,20,000 தாண்டி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்லா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாட்டாஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் நல்லா கிடுக்கிடுன்னு ஏறும், பயங்கரமாக ஏறும். இப்போ கூட ரேட் இல்லை. ஏதாவது நல்ல காயின்ஸ், ஸ்டேபிள் காயின்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. எத்தீரியம், சொலானா, டாஜ் காயின், ஆடா, காலா இந்த மாதிரி காயின்ஸ் பார்த்து, அதுக்கப்புறம் பால் கார்டாட் இந்த மாதிரி காயின்ஸ் பார்த்து, நல்ல காயின்ஸை பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா மெமி காயின்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். மெமி காயின்ஸ் வேஸ்ட்டுன்றாங்க. மெமி காயின்ஸ் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்டேபிள் காயின் பில்லு எதுக்கு இவ்வளோ கிடுகிடுன்னு மார்க்கெட் ஏறுதுன்னா, முந்தா நாள் அமெரிக்காவில் செனேட்டில், காங்கிரஸ் செனேட்டில் ஒரு லெஜிஸ்லேஷன் பில் ஒன்று பாஸ் ஆச்சு. கிரிப்டோ ஸ்டேபிள் காயின் பில்லுன்றது ஒன்று பாஸ் ஆகி போச்சு. இன்னும் அது ஆக்டாக கொண்டு வரணும். ஆக்டாக கொண்டு வரதுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி ஆகஸ்ட் மாதத்துலேயோ இல்லைன்னா செப்டம்பர் மாதத்துலையோ அது ஆக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அது வந்துடுச்சுன்னா இன்னும் பயங்கரமாக கிடுகிடுன்னு ஏறுவாங்க, பயங்கரமாக ஏறும். அதுவும் இல்லாமல் எத்தீரியம் பிட்காயின் ரெண்டுலேயும் இடிஎஃப்பில் இன்ஃப்ளோஸ் அதிகமாக வந்து விழுது. அதே மாதிரி நம்ம கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் $4 trillion வந்துடுச்சு. $4 trillion வருதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, பயங்கரமாக ஏறுது. பயங்கர சூடில் இருக்குது மார்க்கெட்டு. பார்த்துக்கங்க. ஹோல்ட் பண்ணுறவங்களாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். காயின்ஸு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். ஒரு 5 வருஷம் டைம், ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் இருக்கும். அன்றைக்கி 5 வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து $10 trillion தாண்டி மேலே போகும். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. $10 trillion தாண்டி மேலே இருக்கும், பயங்கரமாக ஏறும். ஏன்னா பிட்காயின் வந்து இந்த வருஷ கடைசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இயரண்டுக்கு பார்த்தீங்கன்னா $1.5 லட்சம் தாண்டி மேலே போகும். கிட்டத்தட்ட $2 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயங்கரமாக இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் கிரிப்டோ, அமெரிக்காவில் கிரிப்டோ சர்வைலன்ஸ் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து விஜிலன்ஸ், கிரிப்டோ விஜிலன்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பாடி கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு யார் என்ன பண்ணுறாங்க, எதுவும் ஃப்ராட் பண்ணாமல். இப்போ இவங்க ஆக்ட் கூட என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த கிரிப்டோவில் ஃப்ராட் நடக்காமல் எல்லாமே பத்திரமா, இன்வெஸ்டர்ஸ் பணம் பத்திரமா இருக்கணும்னு இவங்க அமெரிக்காவில் அந்த ஆக்டுக்கு வேண்டிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. லீகலாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணணும் இந்த கிரிப்டோ ஆக்டு அப்படின்னு பண்ணுறாங்க. டெஃபினட்டாக இது நமக்கு நல்ல நியூஸ். இது கண்டிப்பாக இது நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல எசெப்ட் ஆகும். ஃப்யூச்சர் நல்ல எசெப்ட் ஆகும். அதால் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். யாராவது இப்போ வாங்கிக்கிறதா இருந்தால் கூட சில நல்ல காயின்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக ஏறும், பார்த்துக்கோங்க. இப்போது உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் வித்ட்ரால் நல்லா இருக்குது. அதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட இருக்குது. பார்த்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கு முடிஞ்ச அளவுக்கு லாங்லேயே இருங்க. இப்போ வந்து ஷார்ட் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு லாங்லேயே இருங்க, லாங் பண்ணிக்கிட்டு இருங்க. இப்போது நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கிரிப்டோவை கம்ப்ளீட்டாக அதர் கண்ட்ரிஸ் எக்ஸ்பார்டர் டிரான்சாக்ஷன்ஸுக்கு, மிச்ச நாடுகள் டிரான்சாக்ஷன்ஸுக்கு கிரிப்டோவை யூஸ் பண்ணுறதா அவர் பிளான் பண்ணுறாரு. அதுக்கும் ஒரு பில் பாஸ் பண்ணுறாரு. அது டாலர்ஸில் இல்லாமல் கிரிப்டோவில் பில்ஸ் பே பண்ணுற மாதிரி. இப்போது ரீசண்டாக நம்ம எமிரேட்ஸ் ஃப்ளைட்டுனா ஃப்ளைங் எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸு அவங்க கூட இப்போ கிரிப்டோவில் டிக்கெட்ஸ் வாங்கிறதுக்கு பர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க கிரிப்டோவை. அதால் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் கிரிப்டோக்கு. கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே லீகல் ஆகிடும். நம்ம இந்தியாவில் எப்போ பண்ணுவாங்க
ஏன்னா அமெரிக்காவில் பண்ணாதான் நம்ம இந்தியாவது அதர் கண்ட்ரிஸாவது ஃபாலோ ஆகி பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்தியாவில் கூட நான் எதிர்பார்க்குறது இந்த வருஷ கடைசிக்குள்ளே இந்தியா கூட அனௌன்ஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். கிரிப்டோ இது டெஃபினட்டாக அங்கே கூட நம்ம இந்தியாவில் கூட ரெகுலேட் பண்ணிவிடுவாங்க கிரிப்டோவை. அதுக்கப்புறம் வசீரெக்ஸ் பார்த்திங்கன்னா அவன் நிறைய ஃப்ராட் பண்ணுறான், ஃப்ராட் பேச்சு பேசுகிறான், ஆல்ரெடி ஃப்ராட் பண்ணிட்டான். அது அந்த பணம் எப்போ வரும் என்னன்றதை நம்ம இப்போதைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறது இல்லை. எனக்கு நம்பிக்கை போச்சு அவன் மேலே. அவன் பெரிய ஃப்ராட். அவன் பார்த்துக்குன்னு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மேலே கேஸ் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் போய் சிங்கப்பூரில் உட்காந்து அங்கே கோர்ட்டில் டீல் பண்ணுறான். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ என்ன இருக்கிற மிச்சம் பணம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டான்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். அது பண்ண மாட்டேன்றான். சும்மா அந்த கதை, இன்னைக்கு இந்த டெவலப்மெண்ட் வந்தது, அந்த டெவலப்மெண்ட் வந்தது, நாங்கள் ஒன்றுமே இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோன்னு சும்மா கதை விடுறான். அதெல்லாம் ஒன்றும் நம்பாதீங்க. இது எப்போ கொடுக்குறானோ அப்போ தான் வாங்கிக்கணும். அது நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நமக்கு அவன் ஃப்ராட் பண்ணிட்டான். இது வசீரெக்ஸ் சமாச்சாரம். இப்போ காயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எத்தீரியம் ஒன்று நல்ல ரேட்டில் இருக்குது. பையிங் பண்ணிக்கிறவங்க பெரிய ஆளுங்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க இருந்தால் கொஞ்சம் டிப்ஸ் வந்தப்போ கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னும் சொலானா கொஞ்சம் லோவில் இருக்குது. சொலானா கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது 25,000 30,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டாச் காயின் கூட வாங்கிக்கோங்க. 20 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக ஏறும். அதுக்கப்புறம் ஆடா பார்த்தீங்கன்னா 74 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக அது 100 ரூபாய் தாண்டி மேலே போகும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் காலா ₹1.70 50 அது மேலே இருக்குது. அது டிப்ஸ் வந்தப்போ அதுவும் வாங்கிக்கோங்க. காலா கூட நல்ல காயின் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டைமில் $5க்கு போன காயின் அது. கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்கும். நல்ல காயின். அதுக்கப்புறம் நம்ம அவாக்ஸ் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது கூட நல்ல ரேட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் லைட் காயின் ஒன்று கண்டினியூஸாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்டாஸ்ன்னு ஒரு காயின் இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் கூகுளில் சர்ச் பண்ணி நல்ல காயின்ஸ், நல்ல ஸ்டேபிள் காயின்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் போயிடும் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுன்றது. அதால் நான் முன்கூட்டியே சொல்கிறேன், இப்போ வாங்கிக்கினா கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நல்ல ஃப்யூச்சரை திங்க் பண்ணிக்கிட்டு நல்ல மனசில் வச்சுக்கிட்டு பை பண்ணிக்கோங்க. இங்கேருந்து எல்லாம் குட் நியூஸஸ் தான் இருக்கும் நமக்கு, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. அதால் ஹாப்பியாக ஒன்றுமே பயப்படாமல் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறவங்க யாராவது இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணி திருப்பியும் பை பண்ணிக்கோங்க டிப்ஸில். இதே தான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. நல்ல அந்த CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் KYC முடிச்ச 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.